வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் இன்னைக்கு நெல்லையில பரப்புரை மேற்கொண்டாரு. க்ரௌடு நீங்க பார்த்துருப்பீங்க. அவரோட விமான நிலையத்திலேருந்து அங்கே வரத்துக்குள்ளே வந்து வண்டி வந்து இன்ச்சாக தான் மூவ் ஆகி வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஒரு அன்பை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாகவே தொடர்ச்சியாக வந்த விமர்சனங்கள் என்னென்னா, ஒரு விஜய் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சப்போ அது பிரச்சாரத்தை ஆரம்பிச்சப்போ அதுக்கான அனுமதியெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் சந்திப்பு, அப்புறம் நிர்வாகிகள் சந்திப்பு, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருந்தப்போ சரி தேர்தல் ஆணையம் வரட்டங்க உள்ளோம், நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுடைய முழு பிரச்சாரத்தை தொடங்குறோம் அப்படின்னாங்க. அதன் பிறகு வந்த பிறகும் தேர்தல் ஆணையம் உள்ளே வந்த பிறகும் அழுத்தம்லாம் இருந்தது, கண்டிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் கொடுத்த அந்த அறிக்கைகள், அவர் பேசின பேச்சு, ஏன் வந்து என்னை வந்து இன்னும் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீயாக ஒரு பிரச்சாரத்தை வந்து அனுமதி கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் இன்னும் ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு பொழுது பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஏற்பாடாக இருந்தது. இந்த வண்டி முன்னாடி துரத்தின்னு வர்றது, பின்னாடி ஓடுறது, செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நீட்டாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி விஜய் ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து வட மாவட்டத்தையும் அப்புறமா வந்து சென்னையும் புதுச்சேரியுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார். தென் மாவட்டம்னு ஒன்று இருக்குது. தென் மாவட்டத்தில் அவ்வளோ ரசிகர்கள் வந்து விஜய் படத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுறாங்க, உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. ஆனால் தென் மாவட்டத்தில் ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் நானே பார்த்துருக்குறேன். நான் வந்து ஏன்னா அங்கே டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெல்லை, தென்காசி, நார்கோயில் இங்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கலாம், அப்படியே கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஆன் த ரோடே போயிடுவாங்க கேரளாவுக்கு. அங்கே இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃபேன்ஸ் அதிகமானவுடனே, ஏமா நீங்கள் போய் தமிழ்நாட்டிலே போய் படம் பாருங்க, நாங்கள் இங்கே ஆல்ரெடி ஃபுல் பண்ணி வச்சுருக்கிறோம், இங்கே கிளம்புங்கன்னு வந்து புனலூர் மாதிரியான ஏரியாக்கள்லாம் அனுப்பிச்சி விட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. அவள் ஏன் போகலன்னு போது இன்னைக்கு உண்மையிலே இந்த நெல்லை மக்கள் அப்படி ஒரு அன்பை வாரி இறைச்சிட்டாங்க. அதை தாண்டி அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து ஒரு பெரிய க்ரௌடு, மிகப்பெரிய வரவேற்பு. அதில் விஜயை திக்குமுழைக்கு ஆடி போயிட்டார் வந்து. வழக்கம் போல் அவருடைய ஸ்பீச் வந்து ஃபயராக இருந்துச்சு. தன் மீது வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. குறிப்பாக கரூர் சம்பவமாக இருக்கட்டும், எஸ்ஓபியாக இருக்கட்டும், ஜனநாயகன் முடக்கப்பட்டதாக இருக்கட்டும், அவருடைய அந்த விவாகரத்தையுமே வந்து லைட்டாக ஒரு இன்டைரக்டாக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எவ்வளோ மன வழியில் அவர் வந்து அதை பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக நான் வந்து ஒரு பெரிய வழியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்திருக்கிறேன். நான் எல்லாத்தையும் திறந்துட்டு இங்கே வந்திருக்கிறேன். நான் வந்து அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் நிறைய பேர் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஏன் அவ்வளோ வழியோடு நீங்கள் வரணும், ஏன் எல்லாத்தையும் திறந்துட்டு வரணும், நீங்கள் தான் உச்ச நட்சத்திரமாச்சே அப்படின்போது அதுக்கு விஜய் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் லைம்லைட்டில் இருக்கிறேன், நான் ஒரு பெரிய சம்பளம் வாங்குகிறேன், 33 வருஷமாக என்னை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலான்னு வந்திருக்கிறேன். என் நோக்கம் வந்து அரசியலில் காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. உங்கள் காசை ஒரு ரூபா கூட நான் திருட மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என் கட்சி சம்மந்தப்பட்டவர்களும் நான் திருட விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு காசு நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நல்லது பண்ணதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு தொடர்ச்சியாக அவருடைய அந்த பிரச்சார இது இருக்கும் பொழுது, குறிப்பாக இந்த வாட்டி என்னை வந்து கரூர் சம்பவத்தில் வச்சு முடக்க பார்த்தாங்க. அப்புறம் ஜனநாயகன் படத்தை வெளிவிடாமல் அவர் இந்த வார்த்தையை சொன்னார், இந்த பையன் இதோட அப்படியே போட்டு அமைக்கலாம் அப்படிலாம் பார்த்தாங்க. அதெல்லாம் விடுங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களை வச்சே பர்சனலாக என்னை வந்து ஒரு முடக்க பார்த்தாங்க, என் மீது ஒரு விமர்சனத்தை கொண்டு வர பார்த்தாங்க. அதுவும் தேர்தலுக்கு 30 நாளுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என் மீது இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை அது விஜய் சங்கீதா விவாகரத்து சொன்ன. ஏன் இவ்வளோ காலம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இதுவை இப்போ ஏன் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னு பொது தளங்களே நிறைய பேர் கேட்டாங்க. அதை முதல் முறையாக விஜய் அங்கே பேசுனது அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் அது வந்து கொண்டு வந்திருக்குது வந்து அந்த மக்கள் மத்தியில். அதே மாதிரி மக்களையும் விஜயும் வந்து பிரிக்கவே முடியாது. நீங்கள் என்ன அவதூறு பண்ணாலும் அவங்க கிட்டேருந்து என்னையும் என்கிட்டேருந்து அவங்களையும் பிரிக்க முடியாது. அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன்ற மாதிரி ரொம்ப பாண்டிங்காக வந்து பேசியிருந்தேன் சார். இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் தர அந்த ஆதரவு, அவங்க தொடர்ச்சியாக கொடுக்குற அந்த வரவேற்பு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மீறி இதுக்கு முன்னாடி அதே கூட சொல்லியிருந்தார், ஒரு எஸ்ஓபிலாம் போட்டு என்னை வந்து தடுத்துருந்தீங்க. அப்போ எவ்வளோ பெரிய கண்டிஷன், எவ்வளோ பெரிய நிபந்தனைகள், இவங்க பார்க்கக்கூடாது, நீங்கள் மேலே ஏறி நிற்கக்கூடாது, கையை வெளியே நீட்டக்கூடாது அப்படின்னு இருக்கும்பொழுது என்ன நம்ம பண்ணோம், ஏன் அப்படிலாம் நம்மளை வந்து நம்மளை கொண்டாடுற அந்த ரசிகர்கள் எவ்வளோ பேர் அந்த வண்டி கிராஸ் பண்ணி, அது தவறான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்த பிறகு அவருக்கு தொடர்ச்சியாக அந்த பயணத்துக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு பயணமாக போயிட்டு இருக்குல்ல, இதை பார்க்கும்போது தான் அவர் வந்து அந்த உற்சாகம் தான். உங்களே என்னையும் பிரிக்க முடியாதுங்க, 1000 பேர் 1000 விமர்சனம் சொல்லிட்டோம், என்ன வேணாலும் கட்டுப்பாடு போட்டோம், நீங்கள் நான் தான் நான் நீ தான் அப்படின்ற ஒரு இடத்தில் அவங்ககிட்ட நேரடியாக போய் ஒரு அட்டாச் ஆகிற ஒரு விஷயம் அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அது தொடர்ந்து வர ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நீங்கள் தலைவர்னு சொல்லலாம், நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக மாறுறது தான் இந்த ஸ்பீச்சில் தான் இருக்குது. அது விஜய் சரியான இடத்தில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்.
சார் அதே மாதிரி விஜய் அவர்கள் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க. அவர் வந்து வேட்பாளர் பேரை வந்து சொல்ல மாட்றாரு அப்படின்ட்டு, வெறும் விசில் சின்னத்துக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்ட்டு மட்டும் சொல்லிட்டு போறாரு அப்படின்ட்டு. அவரும் நம்ம பல வீடியோக்களை பார்த்தா அவர் வேட்பாளர் பேர் சொல்றதில்ல. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, எனக்காக ஓட்டு இப்படி தான் வந்து சொல்றாரு. என்ன காரணமா இருக்கும் சார்? இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியில் நான் எதிர்பார்த்தது தான் வந்து விஜய், சி விஜய், கே விஜய், எம் விஜய், எஃப் ஜோசப்பு, ஆர் ஜோசப்பு இப்படின்ற பேரில் அது நிற்க வைக்க தான் செய்வாங்க வந்து. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் மாறி ஜோசப் விஜய்னு இருந்தால் அங்கே தான் போடுவாங்க. இதெல்லாம் தாண்டி சின்னம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் கூட சின்னம்லாம் ஒரு பெரிய விஷயமானாங்க. இப்போ அதை ஒரு ஹைலைட் பண்ணி சின்னம் அப்படின்றத ஒரு விஷயத்தை அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டார். இதை தாண்டி வந்து உங்களில் ஒருத்தன் நான், ஒவ்வொரு வேட்பாளரும் நான் தான் வேட்பாளர் தான். அவங்க வந்து அந்த பேரை வச்சுக்காதீங்க, அங்கே விஜய்ன்ற ஒரு இடத்த பாருங்க, அவங்க உங்க கூட இருக்கிற வேட்பாளர் தான். அந்த வேட்பாளர்கள் யாரும் வந்து கோட்டீஸ்வரம் கிடையாது, எல்லாம் சாமானியர்கள் தான், சாதாரண ஆள் தான். அவங்க உங்களுக்காக வந்து உழைப்பாங்க அப்படின்ற. அதனால வேட்பாளர் பேருன்னு சொல்லாம முழுக்க முழுக்க அந்த விசில் சின்னம், அந்த சின்னத்தை கொண்டு போய் அந்த பாட்டே கூட பெரிய ஹிட் ஆயிருக்கிறது. அது சரியான ஒரு அணுகுமுறை தான் நான் பார்க்குறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு பாணியை விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றாரு சார்? இல்லை, அதுதான் உண்மையாவே. அவங்க வந்து செய்வீங்களா பண்ணுவீங்களா அப்படின்போது அது அந்த சமயத்தில் பயங்கரமான விமர்சனம்லாம் வந்தது மீடியாக்கள்லேயே வந்து. இவங்க என்ன ரொம்ப ஆர்டர் போடுறாங்க மக்களை வந்து, ஏதோ மக்களை வந்து கொம்பு வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்கல்ல, அது மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள்லாம் பாருங்க அப்படி தூக்கி வெளியே போடுவாங்க அப்படின்பொழுது அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது நீங்கள் ஒரு அவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் செய்வீங்களா எனக்காக, நீங்கள் ஓட்டு போடுவீங்களா, இந்த அரசை வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறது வந்து அவங்களுக்கு ஒரு பலமாயிடுச்சு. அந்த பாணியை தான் விஜய் வந்து இப்போ கையில் எடுத்திருக்காரு. சார் அவர் பேசி முடிச்சிட்ட அப்புறம் நெல்லையிலேருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடிக்கு போகிறாரு. அங்கே வந்து பேசுறதா ஃபஸ்ட்டு திட்டமிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் க்ரௌடால வந்து அவர் அங்கே வந்து சேரத்துக்கே பல மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் டைமும் வந்து முடிஞ்சு போச்சு சார். இந்த ஒரு ரோட் ஷோ அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ க்ரௌட் வரும்னு விஜய் அவர்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எப்படி இருந்திருக்கும் சார் அவருக்கு அந்த இடத்துல? இல்லை நிச்சயமாக வந்து கண்டிப்பாக ஒரு மீடியாக்களே அவ்வளோ பெரிய இதுவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு திட்டமிடலோடு தான் கண்டிப்பாக வந்திருக்காங்க வந்து. ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் மீறல், அப்புறமா அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறுது. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சரியான ஒரு இதுவை கொடுத்துருக்காங்க, அனுமதியை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதை தாண்டி இந்த மக்கள் வெள்ளத்துக்குள்ளே நீந்தி போகிறது ஒரு பெரிய விஷயம். இது எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரு 5 பேர் பாராட்டும் போது நமக்கு அப்படி ஒரு இது வந்துடுங்களா, ஒரு 10 பேர் பாராட்டும் போது அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். விஜய் ஆல்ரெடி வந்து ஒரு சினிமா நடிகராக அத்தனை பேருடைய பாராட்டுகளையும் புகழையும் கேட்டு வளர்ந்திருந்தாலும் ஒரு நேரடி களத்துக்குள்ளே போய் இவ்வளோ பெரிய மக்களை பார்க்கும்பொழுது இது என்ன முக்கியமான ஒரு விஷயம், திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிறது தான் வந்து, இங்கே யாரையும் காசு கொடுத்து வாங்கன்னு சொன்ன இவங்களை நீங்கள் வராதிங்கப்பா, வீட்லேயே இருங்கப்பா. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா, கர்ப்பிணி, வயசானவங்க, நோயாளிகள், அப்புறம் வெயில் வேறு இருக்குது, குழந்தைங்க, சிறுவர்கள் எல்லாம் வந்து அவங்க கையில் மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, லேப்டாப் இருக்குது. அங்கே பாருங்க லைவில் ஓடிக்கிட்டு இருக்கணும் போது அதெல்லாம் கிடையாதுங்க, வந்து தாங்க பார்ப்பேன்னு. இந்த கூட்டம் வந்து உண்மையாக ஒரு அரசியல் தலைவருக்கு, ஏன்னா விஜய் அரசியல் தலைவர் தான் சொல்லுவாங்க, தலைவருக்கு மிகப்பெரிய உற்சாகம் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. லிட்டரலி எனக்கு வந்து சங்கர் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ க்ரௌடுக்குள்ளே அவர் வரும்போது டெடி பேர் தூக்கி போடுறாங்க, ஜூஸ் தூக்கி போடுறாங்க, எல்லாத்துக்குமே அவ்வளோ வந்து மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லா பொருளையும் வாங்கிக்கிறாரு, அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு, அவங்களோட பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? இல்லை, அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு தவறான இது. நீங்கள் என்னென்னா, அந்த தூக்கி போடுறது வந்து ஒரு நாள் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணியை தூக்கி போடுறாங்க. இது அன்போட வெளிப்பாடு தான் வந்து. இது வந்து வேறு விதமாக மாறிவிடும். இப்போ தெரியாதனமாக ஏதோ ஒன்று இதுவாகுது. அன்றைக்கி அந்த கூட இருக்கிற அந்த பவுன்சர்ஸ் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து அதை அப்படியே செக்குன்னு பிடிக்கிறாப்புல, அது தெரியாதனமாக படுது. வேறு ஏதோ ஒன்று தூக்கி ஒரு இளநீர் கொடுத்தாங்க, அதுக்கே விமர்சனமாக இருந்து நிறைய பேருக்குலாம் கூட சொல்லியிருந்தாங்க, அது மாதிரிலாம் வாங்கி குடிக்காதீங்க அப்படின்லாம். ஏன்னா பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து. விஜய் சொன்னது தான், நமக்கு எல்லாரும் என் மேலே போய் காண்டா வராங்க அப்படின்போது அந்த காண்டு வந்து எந்த விதத்தில் அன்பு தான். அது நீங்கள் எல்லாரையும் ஒரே இதில் வந்து பார்க்க முடியாதுல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து இதை நான் வந்து இதுவாக பார்க்கல. நீங்கள் மற்றபடி வந்து அங்கேயே திருநெல்வேலி அப்படின்னு நெற்கதிரை கையில் கொடுத்தாங்க வந்து, அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது, வரவேற்கக்கூடாது. இது ஒரு விதத்தில் அன்போட வெளிப்பாடு. நம்ம ஏரியாவுக்குள்ள எப்போவுமே நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், எம்ஜிஆருடைய பெரிய பலமே என்னன்னா, அவரை திரையில் பார்த்து அப்படி வேந்த ஒருத்தரை டக்குன்னா பண்ண ஒரு பாமரர், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து நிற்கிறாரு, ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்கிறாருன்னு. அதாவது எம்ஜிஆருடைய மாசு வந்து ரியல் மக்கள், அதாவது வந்து மக்களிடம் போய் சேர்ந்ததுக்கான ஒரு காரணமே அதான். அது வெளியே திரையில மட்டும் மாசு கிடையாது, நிஜத்திலே மாசுன்னு. இப்போ விஜய் அது மாதிரியான அந்த ரோட் ஷோ, அந்த மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி இருந்ததுன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்புக்கு காரணம், நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காருப்பா, நம்மளை பார்க்க வந்திருக்காருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் என்ன சொல்றது வந்து ஒரு மாசை கிரியேட் பண்ணியிருக்குது.
சார் இறுதியாக இந்த ஒரு ரோட் ஷோ, இந்த ஒரு க்ரௌட் அப்படின்றது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா அது நம்ம ஒரு பெரிய வரவேற்பு. பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தான் வந்து ஒரு நடிகரை வந்து ஒரு கூட்டம் பார்க்க வருவாங்க, விசில் அடிப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அவங்க ஓட்டெல்லாம் போட மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனம் இருக்குது. அந்த நடிகர்கள் யாருன்னு நீங்கள் பெரும்பாலும் நான் இந்தியா முழுக்கவே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, திரையிலேருந்து ஓய்வு பெற்றவர்கள் தான் வந்து அது மாதிரி பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆரை தவிர இவர் வந்து இன்னைக்கு லைம்லைட்டில் இருக்காப்புல. ஜனநாயகன் ஒரு படம் வந்தால் அந்த ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு இந்தியா தாண்டி உலக நாடுகள் போய் படம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து இந்த 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 மாஸ் இந்த வரவேற்பு ஓட்டாக மாறும் என்று நான் நினைக்கிறேன். அது வந்து மே 4 தெரிய வரும். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.